சாயிராம். குழந்தையே, நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. கேள், வேண்டியதை அனைத்தும் கேள். உனக்கான அற்புதமும் அந்த அதிசயமும் நிகழத்தான் போகிறது உன் வாழ்வில். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நல்ல எண்ணங்களை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இரு. அப்படி நான் ரசித்த நிகழ்வுகள், நான் அனுபவித்த நிகழ்வுகள் எனக்கு எதுவுமே இல்லையே சாயிநாதரே என்று சொல்லாதே. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் மறந்து விட்டாய். ஏன், உணரக்கூட மறுத்து கொண்டிருக்கிறாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாக நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். குழந்தையே, நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு மிக விரைவாக உணர்த்தும். அதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் எல்லாம் கூடி வரும். அப்பொழுது சொல்லுவாய், நான் இழந்தது சரிதான் சாயிநாதரே, நான் அதை வைத்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று என்னிடமே வந்து சொல்லுவாய். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லவற்றை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல, நீ எண்ணுவது போல எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் உன் வாழ்வில். எதிர்மறை எண்ணங்களோ பேச்சுகளோ உன் வாயிலிருந்து புறப்படாமல் பார்த்துக்கொள். அவநம்பிக்கையோடு இருக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனதிற்கு இடம் தராதே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன். நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார். நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எதுவுமே என்னால் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. முடியுமா முடியாதா என்று கேள்வியோடே எப்பொழுதும் சிந்தனை செய்வது அவநம்பிக்கை. முடியும், என்னால் அனைத்துமே முடியும், அனைத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. நீ என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன்மேல் முழுமையான தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயமாக முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ எண்ணிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நான் முடித்து வைப்பேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நம்பிக்கையோடு வாழ்பவர் யாருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை. கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. பாபா அதை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் என்று முழு மனதாக எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அந்த நிமிடமே பாபா நமக்கு அனைத்தையும் செய்யும் வேலையையும் செய்ய ஆரம்பித்திருப்பார். நமக்காக அத்தனையும் செய்து செய்து யோசித்து யோசித்து செய்யும் பாபா நாம் கேட்ட பிறகும், கண்ணீர் வடித்த பிறகும், வேதனைப்பட்ட பிறகும் நமக்கு கொடுப்பதை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக கொடுப்பார். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நமக்காக வகுத்து கொடுப்பார். இதுவரை பார்த்திராத சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வாழ்க்கையில் பார்க்கலாம், ரசிக்கலாம். வாழ்க்கையை வெற்றி நடையோடு வீர நடை போடலாம். வாழ்க்கையில் இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி எல்லாமே சகஜம்தான் குழந்தையே. தோல்வி அடைந்து விட்டால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமே தவிர, தோல்வி வந்து விட்டதே, நான் இனி என்ன செய்வது, என் வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைப்பது, என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவது எப்படி, எனக்கு துணையாக யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லையே என்று இல்லையே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தால் அனைத்துமே இல்லாமலே போய்விடும். எல்லாம் இருக்கு, என்னால் எல்லாம் முடியும், அனைத்துமே என்னால் சாதிக்க முடியும் என்று நேர்மறையாக சிந்தனை செய். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது.
எப்பொழுதுமே கவலைப்படவே கூடாது. உன் லட்சியத்தை அடைவதற்கான எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். உன்னை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து அலைந்து திரிந்து நீ படும் வேதனை மிகவும் மோசமானதுதான். அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இரக்கப்படவே இல்லையே, யாருமே மதிக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியவர்கள், அடுத்தவர் மனதை நோகடித்தவர்களுக்கான வலியை நிச்சயமாக காயப்படுத்தினவர்கள், நோகடித்தவர்கள் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பே தீருவார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை அவர்களுக்கு கொடுக்கும். தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உனக்கான பிரச்சனைகளை கண்டு கண்டு பயந்து பயந்து ஓடி ஒதுங்காதே. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய நம்பிக்கை சின்னமாகவே இருக்கும். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றியோடு வீர நடை போடுவாய் எப்பொழுதுமே. இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன்னுடைய தோழனாக, சகோதரனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். தாங்கவே முடியாத, பொறுத்து கொள்ளவே முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வரும் பொழுதுதான் தெரிகிறது, வாழ்க்கையில் சில உறவுகளையும் சில நிகழ்வுகளையும் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு புலப்படுகிறது. நிகழ்வுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவு எடுப்பதில்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே அப்படித்தான் நடக்கும். அதுதான் உன் வாழ்வின் கர்ம வினை. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன்னுடைய கர்ம பலத்தின் முழு கஷ்டங்களையும் முழு வேதனைகளையும் நானே உனக்காக தாங்குவேன். அதை அனுபவிக்கும் மன வலியையும் உனக்கு தருவேன், மன வலிமையையும் உனக்கு தருவேன். உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனதில் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு எந்த துன்பமும் நெருங்கவே முடியாது. சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார், வராத இன்பமும் உன்னிடம் வந்து சேரும். கஷ்டம் உன்னை விட்டு வெகு தூரம் ஓடியே விடும். எப்பொழுதுமே உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை உருவாக்குவதே இல்லை இறைவன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டதே என்று அயர்ந்து உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் யோசிக்க கூட முடியாது. யோசிக்கவே முடியாத பட்சத்தில் எதையுமே உன்னால் தீர்க்கமாக செய்யவும் முடியாது. எனவே பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து உட்கார்ந்திடாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று சொல்லிப்பார். வந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சுலபமாக. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்தால் அது பிரச்சனையே இல்லை என்று தான் நீ எடுத்துக்கொள்ளுமே வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்க்காதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பழகு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்றமிகு மாற்றங்களாகவே இருக்கும். இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நாளையே நீ என் ஆலயம் வந்து நன்றி சொல்வாய். உன் வாழ்வில் நடப்பெறும் மாற்றங்களை பார்த்து நானும் அதற்காக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே.
அகிலாண்ட பிரம்மா அகிலத்தின் நாதா எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. என் பிள்ளையாகிய நீ கோடீஸ்வர யோகம் பெற்று பெரும் வளர்ச்சி அடைவாய். உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற யோசனையினால், தான் மட்டும் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையினாலும் மற்றவர்களுக்கு கெடுதலாவது செய்துவிட்டு நாம் நன்றாக வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு பலர் சுற்றி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த மாய வலையில் நீயும் சிக்கிக் கொண்டு விடாதே, ஆட்கொண்டு விடாதே. உன்னை போலே மற்றவர்களையும் நினைத்து அவர்களிடம் ஏமாந்து விடாதே. ஏனென்றால் பல பேர் பல குணாதிசயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இரு. மற்றவர்களின் எண்ணம் என்ன, அவர்களின் உள் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் அவர்களோடு பழகிவிட்டு பின் ஏமாற்றி சென்று விட்டார்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள், என்னை நம்ப வைத்து என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து உன்னுடைய மனக்குறையை கொட்டாதே. நான் உனக்கு தெளிவாகவே சொல்கிறேன். கவனமாக இருக்கும்படி மீண்டும் மீண்டும் உனக்கு உச்சரித்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு வரும் கஷ்டத்தை பொறுத்து யாரால் கஷ்டம் வருகிறது என்பதை, எதனால் வருகிறது என்பதை உனக்கு நான் தெளிவாக உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன் சாயப்பாவை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? உன் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் நான் கூறிய வழியில், நான் காட்டிய பாதையில் உன்னுடைய பாதையை அடிகளை செலுத்திக் கொண்டே இரு.
நான் உனக்கு தவறான பாதையை காட்டிவிடுவேனா? நன்றாக சிந்தித்துப் பார் உன் சாயப்பா. உன்னை விட உனக்கு என்ன தேவை? உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நல்லது என்பதை நான் யோசித்து யோசித்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். எனவே தைரியமாக இரு. உனக்காக நான் காட்டிய வழியில் சென்று கொண்டே இரு. நான் இருக்கிறேன் அனைத்துக்கும் சாட்சியாக. என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே அவர்களின் சுய ரூபத்தை நான் உனக்கு அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கவனமாக இரு, கவனமாக இரு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என் அன்பு குழந்தா, உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதிகமாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ உணரப்போகிறாய்? புரிந்து கொள்கிறாயா அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருந்து கொண்டிருக்கிறாயா? அவர்கள் மேல் உள்ள பாசத்தால் என்பது எனக்கு புரியவே இல்லை. பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டுக்கொண்டே இருக்கிறாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். விட்டுவிடு. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த முட்கள் உன்னை குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டது குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலமே. உனது கையை பிடித்து நான் தூக்கி இருத்துகிறேன். கவனமாக இரு. உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். தைரியமாக இரு. நான் உனக்கு கவனமாக இரு என்று எப்பொழுது சொல்கிறேனோ அப்பொழுது அதீத கவனமாக இரு. இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாருமே இல்லை என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வே புரியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேனே தவிர உன் மனம் வேதனைப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. ஆனந்தம் மனமகிழ்ச்சியே இருக்கும் பொழுதல்லவா வருகிறது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனமகிழ்ச்சி தானாகவே உன்னை வந்து சேரும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதான் வரும் மனமகிழ்ச்சி. உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கிறேன். என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டாயல்லவா? இப்பொழுது நிம்மதியாக இரு, நம்பிக்கையாக இரு. அதைவிட முக்கியம் கவனமாக இரு. உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே இருப்பேன். உன் சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் இருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை.
என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப்பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப்பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது, துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்து விடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பிணமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள், உன் மனதை அழுத்தும் அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே.
இவை இரண்டுமே உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும், முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைப்பிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை நீ மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். நான் இருக்கிறேன், சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்பாயா?